சம்பங்கி செடியிலேருந்து பூ நேற்று கூட 3 பூ நான் பறிச்சிட்டேன். செம்பருத்தியில் வந்து இன்னைக்கு ஒன்று பெருசாக இருக்குதுதா, நாளைக்கு தான் இது பூக்கும் போல் இருக்குது. அரளி செடியில் பூ எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெளியே இருந்துச்சுன்னா இது பூத்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூ. இதுக்கு சரியா வெயில் கிடைக்கல. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டு சொல்லியிருந்தோம் உங்ககிட்ட நான் வீடியோ ஸ்டார்ட்லேயே. அந்த ஸ்டாண்டு வந்து இன்னைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாண்ட் வந்துச்சுன்னாக்கா இங்கே வச்சு இந்த செடி தூக்கி நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம், வெயில் படுற மாதிரி. வெயில் பட்டாதான் செடிங்களுக்கு வந்து நல்லா பூ பூக்கும். இந்த செடி தூக்கி நான் இந்த வெயிலில் வைக்கலான்னு நினைக்கிறேன். அரளி செடியை வந்து நம்ம இன்னும் நல்லா கட் பண்ணி விடணும். பாருங்க, எல்லாத்துலேயுமே அரும்பு வந்துருக்குது. பூத்து முடிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி விட்டாதான் அது மறுபடியும் நல்லா நிறைய கிளைங்க வரும். இதில் வந்து மஞ்சள் சாமந்தியில் நான் கட் பண்ணி விட்டதுல மொத்தத்துலேயுமே அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நான் அங்கே ஒரு களை எடுத்தேன், வெள்ளிக்கிழங்கு களை. அதில் ஒரு வெள்ளிக்கிழங்கு வந்துச்சு. இதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வெள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா எடுக்கலாமா? இப்போ இருக்கட்டும், பொங்கலுக்கு இன்னும் 2-3 நாள் பொட்டி எடுத்துக்கலாம். பொங்கல் குழம்பு செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றே நான் அரளிப்பூ பூத்துருந்துச்சு, நேற்றே கிள்ளிட்டேன். செடியில் என்னென்ன பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதில் வந்து வெள்ளை பூச்சி இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பரவாயில்ல, இப்போ மறுபடியும் புது துளிர் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கார்டனில் என்னென்ன புதுசாக வைக்கிறோம் இன்னும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.